உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கான காணொலியை ஒரு பழமொழியோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சு ஒரு பழமொழி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது சீனி சக்கர சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா. எப்படி இருக்கு? சீனி சக்கர சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா. இந்த பழமொழியினுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்னவென்றால் எனக்கு சத்தியமா தெரியாது. எனக்கும் தெரியாது. இந்த பழமொழியை யாரு சொன்னாங்களோ அவர்களுக்கு கூட இந்த பழமொழியுடைய அர்த்தம் என்னவென்று தெரியவே தெரியாது. ஆனா இந்த பழமொழியை மேடையில சொன்னோன்னே அந்த கட்சியுடைய தொண்டர்கள் விசிலடிச்சு கைத்துனாங்க பாருங்க. அப்பா 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 அப்பா, என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, யாரு இந்த பழமொழி சொன்னாங்க அப்படி தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டாவது போடுங்க. சரிங்களா? சரி, அதாவது அரசியல் பண்ணுங்க, கருத்தியலை பேசி அரசியல் பண்ணுங்க அப்படின்னா சீனி சக்கர சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா அப்படின்ற மாதிரி பழமொழியை சொல்லி அரசியல் பேசிக்கிருக்காங்க. சரி, எதற்காக இந்த பழமொழி நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த பழமொழியுடைய அர்த்தம் என்னவென்று எப்படி நமக்கும் தெரியாதோ, இந்த பழமொழியை சொன்ன நபருக்கும் தெரியாதோ, அது போன்றுதான் தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்துல நாம எதுக்கு இயக்கம் நடத்துறோம் அப்படின்ற மாதிரி தெரியாமையே ஒரு நபர் இயக்கம் நடத்தி இருக்காரு. அவர் யாருன்னா வீரமணி அவர்கள். சோ அந்த வீரமணி அவர்கள் நயவஞ்சகத்தனமாக இன்னைக்கு ஒரு விடயத்தை பண்ணியிருக்காரு. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன, அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோங்க. உங்களுடைய பதில்களை நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போடுங்க. அதாவது திராவிட கழகத்தினுடைய வீரமணி அவர்கள் எதற்காக கட்சி நடத்துறாரு, அவருடைய கொள்கை என்ன, அவருடைய கோட்பாடு என்ன, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பதில்கள் தெரிஞ்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போடுங்க. ஏன்னா நானும் துருவி பாக்குறேன் அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அவர் எதற்காக இயக்கம் நடத்துறாரு, இவரு என்ன ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸா இருக்குது. அதனால உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, அதாவது வீரமணி அவர்கள் என்ன நயவஞ்சகத்தனத்தை பண்ணி இருக்கின்றார் அப்படின்னா ஒண்ணு கிடையாது. தேர்தல் பிரச்சாரத்திற்காக வீரமணி அவர்கள் செல்கின்றார். தேர்தல் பிரச்சாரத்திற்கு போக ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறனால அவருக்கு ஒரு துண்டறிக்கை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்தந்த தேதியில இந்தந்த ஊர்ல இந்தந்த வேட்பாளரை ஆதரித்து வீரமணி அவர்கள் பிரச்சாரம் செய்ய போகின்றார் அப்படின்ற மாதிரி ஒரு துண்டறிக்கை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த துண்டறிக்கையில மொத்தமாக ஒரு 35 இடங்கள்ல பிரச்சாரத்தை பண்ண போறாரு. 35 இடங்கள் பிரச்சாரம் பண்ண போறாரு. அந்த 35 இடங்கள்ல இடம்பெற போகின்ற வேட்பாளர்கள் எல்லாமே யார் பார்த்தோம்னா திராவிடர் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், அதே மாதிரி தேமுதிகவை சார்ந்தவர்கள், இதர பின்ன உதயசூரியன் சின்னத்துல போட்டி போட போகின்ற வேட்பாளர்கள். சோ 35 இடங்களுமே யார் ஆதரிக்கிறாரு? ஒன்லி டிஎம்கே, ஒன்லி டிஎம்கே, ஒன்லி டிஎம்டிகே, தேமுதிக லேட்டஸ்டா ஜனநாயகவாதிகள் இருக்காங்களே இவங்களை மட்டும்தான் ஆதரிச்சு வீரமணி அவர்கள் பிரச்சாரம் செய்ய போகின்றார். சோ இந்த இடத்துல நமக்கு என்ன கேள்வி இயல்பாக எழும்புது அப்படின்னா, ஏன் வீரமணி அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்யவில்லை? அந்த துண்டறிக்கையில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவருடைய வேட்பாளர் பட்டியலுடைய பெயர் ஏன் இடம் பெறவில்லை? கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஆதரித்து எதற்காக வீரமணி அவர்கள் பிரச்சாரம் செய்யவில்லை? அப்ப வீரமணி அவருடைய நோக்கம் என்ன? வீரமணி திட்டமிட்ட விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களை புறக்கணிக்கின்றாரா, கம்யூனிஸ்ட் கட்சியை புறக்கணிக்கின்றார்களா என்று கேட்டால் நிச்சயமாக திட்டமிட்ட ஒரு நயவஞ்சகத்தனமான செயல்பாடுதான் இந்த செயல்பாடு. ஏங்க, பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் என்னங்க? தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன? எப்ப பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முட்டு கொடுத்து முட்டி தூக்கணும், இதான் தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளா? தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள், தந்தை பெரியாருடைய பிராமண எதிர்ப்பு, பார்ப்பனிய சிந்தனை எதிர்ப்பு என்பது எங்க இருந்து விரிவடைகின்றது அப்படின்னா இங்க சாதி ஒழிப்பு களத்துல இருந்தா விரிவடைகின்றது. சாதியை ஒழிப்பதில் ஆரம்பிச்சு அதன் மூலமாகத்தான் பார்ப்பனிய எதிர்ப்பாக, பார்ப்பனிய சிந்தனை எதிர்ப்பாக தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் விரிவடைகின்றது. அப்ப சாதி ஒழிப்பு தளத்துல தமிழ்நாட்டுல ஒரு அடிநாதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கட்சி எந்த கட்சி? அது விடுதலை சிறுத்தை கட்சி. விடுதலை சிறுத்தை கட்சி தானே. அவங்க தானே எங்கேயாவது சாதி அட்ராசிட்டி நடந்துருச்சு அப்படின்னா நேரடியா களத்துக்கு போறாங்க. எங்கேயாவது சாதி அட்ராசிட்டி நடந்துருச்சு அப்படின்னா இங்க இருக்கிற தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்ததான் களத்துக்கு போறாங்க. இங்க இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் களத்துக்கு போறாங்களா? தேமுதிக களத்துக்கு போறாங்களா? அப்ப சாதி ஒழிப்பு என்று சொல்லப்படுகின்ற தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை தீர்க்கமாக கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற கட்சி எந்த கட்சின்னு பார்த்தோம்னா அது விடுதலை சிறுத்தை கட்சி, அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள். அப்ப விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகளை மட்டும் புறக்கணித்து விட்டு இவர் வீரமணி அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார் என்றால் அப்ப இது திட்டமிட்ட புறக்கணிப்பு. எதற்காக திட்டமிட்டு புறக்கணிக்கணும்? என்ன காரணம்? என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி ஏதாவது காரணங்கள் இருக்குமா? இல்ல சும்மா ஒரு வாட்டுக்கு ஒரு பட்டியலை போட்டு விட்டு போறாரா?
காரணம் இருக்கின்றது. அது என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில உளவியல் ரீதியாக சில சிந்தனைகளை விதைப்பது, அகில இந்திய லெவல்ல உளவியல் ரீதியாக ஒரு சிந்தனையை விதைப்பது, பாஜகவை எதிர்ப்பது. இங்க இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி கிடையாது, இங்க இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிடையாது. பாஜகவை நேரெதிராக எதிர்க்கக்கூடிய கட்சி என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். பாருங்க இங்க இருக்கிற பெரியாரிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற திராவிடர் கழகமே யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இங்க இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. திராவிட கழகத்தினுடைய வீரமணி அவர்கள், பெரியாருடைய வீரமணி அவர்கள், அவர் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாரு. அப்ப பாஜகவுடைய நேர் எதிரி என்றால் அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான், இங்க இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியோ இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளோ கிடையாது என்ற ஒரு உளவியல் சிந்தனைகளை மக்கள் மத்தியில் நிறுவுவதற்காக மட்டும்தான் இங்க இருக்கிற வீரமணி அவர்கள் இது போன்ற பிரச்சாரத்தை வடிவமைத்திருக்கின்றார். கம்யூனிஸ்ட் கட்சிகளை புறக்கணிச்சுட்டு, விடுதலை சிறுத்தை கட்சியை புறக்கணிச்சுட்டு இது போன்ற பிரச்சார யுக்தியை உளவியல் ரீதியாக மக்கள் மத்தியில் நிறுவுவதற்காகத்தான் இது போன்ற பிரச்சார யுக்தியை வீரமணி அவர்கள் வடிவமைத்திருக்கின்றார் என்றுதான் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனா நீங்க என்னதான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாலும் கூட, திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாஜக நேர் எதிரி அப்படின்ற மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணாலும் கூட, தமிழ்நாட்டு மக்கள் நல்லாவே தெரியும் இங்க இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் பாஜகவுடைய நேர் எதிரி. ஏங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது பாலிசி மேக்கிங் விடயங்கள்ல மட்டும்தாங்க களத்துக்கு வராங்க. அது வந்து ஒரு அடையாள போராட்டம் மாதிரி மேடையை போடுறாங்க, போராட்டத்துல 2 கத்துறாங்க, அதுக்காக போயிடறாங்க. ஆனா பாஜகவுடைய ஒவ்வொரு மதவாத சிந்தனைகள் இருக்கு தெரியுமா, அந்த சிந்தனைகளுக்கு எதிராக களத்தில் தன்னை முன் கள பணியாளராக முன்னாடி நின்று போராட்டம் செய்கின்ற கட்சி அது விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி. மறுக்க முடியும் உங்களால? திருப்பரங்குன்றம் கோவில் விவகாரத்துல இங்க இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்ன? அவங்க எங்க களத்துக்கு போனாங்க? களத்துல போய் இறங்கி அங்க இருக்கிற சனாதன பாஜக சிந்தனை கொண்ட மனிதர்களுக்கு எதிராக ஏதாச்சும் போராட்டம் செஞ்சாங்களா? சொல்லுங்க. இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல மதுரை மாவட்டத்துல, குறிப்பா மதுரை மாவட்டத்துல திருப்பரங்குன்றம் கோயில் பிரச்சனை சம்பந்தமாக ஒரு கூட்டு இயக்கம் இருக்கிறாங்க, ஒரு கூட்டமைப்பு இருக்கிறாங்க. இந்த கூட்டமைப்புல பல கட்சிகள் இருக்காங்க, விடுதலை சிறுத்தை கட்சி இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, இதர பின்ன கட்சிகள் எல்லாமே இருக்காங்க. அவங்க தான் வந்து முன்கள பணியாளராக தன்னை முன்னிறுத்தி பாஜகவுக்கு எதிராக போராட்டம் செய்கின்றார்களே தவிர இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் செய்வது கிடையாது. அது மட்டும் கிடையாது, பல விடயங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுக்கு எதிராக எதிராக களத்தில் இறங்கி போராட்டம் செய்வது கிடையாது. எத்தனை சாதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் களத்துக்கு வந்திருக்காங்க, வந்தது கிடையாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த வீரமணி அவர்கள் ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணாராமா, அகில இந்திய லெவல்ல வந்து பாஜகவை எதிர்ப்பதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தாங்க, வேற எந்த கட்சியும் கிடையாதுங்க. பாருங்க, பெரியாருடைய கட்சி திராவிட கழகம், நானே வந்து களத்துல இறங்கி திமுக மட்டும் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னா அப்ப என்ன மேட்ரு? இங்க இருக்க திமுக மட்டும் தாங்க பாஜக எதிரான கட்சி, புரிஞ்சுக்கங்க, அறிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்றாராமா. சோ திட்டமிட்ட புறக்கணிப்பு. இந்த புறக்கணிப்பு இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நான் வெளிப்படையா கேட்கிறேன், ரொம்ப நாளாவே ஐயா வீரமணி அவர்கள்ட்ட கேட்கணும் தோணிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப வெளிப்படையா கேட்கிறேன், பெரியாரியம்னா என்ன? பெரியாருமே என்னங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை முட்டி தூக்குவது மட்டும் தான் பெரியாரியமா? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் RSS சிந்தனை கொண்ட கே சிவகுமார் அவர்களை நத்தம் தொகுதியில வேட்பாளர் வந்து அறிவிச்சிருக்காங்க. அது உதயசூரியன் சின்னத்துல போட்டி போடுங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஏன் அறிவிச்சாங்க? அப்ப தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை கடைபிடிக்கின்ற கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற, இயக்கமாக இருந்து கொண்டிருக்கின்ற திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்க வேண்டாமா? நீங்க எப்படிங்க நீங்க வந்து கே செல்வகுமார் வந்து வேட்பாளர் அறிவிக்கலாம் அப்படின்னா போர்க்கொடி தூக்கி இருக்க வேண்டாமா? ஏங்க, அவர் நேரடியா சொல்றாரு, RSS தான் எனக்கு தலைமை பண்பை வந்து கற்றுக் கொடுத்தது. RSS ஒரு தலைமை பண்பு கொண்ட ஒரு இயக்கம். மோடி அவர்கள் மாதிரி ஒரு சிறந்த ஒரு பிரதமரை பார்க்கவே முடியாது என்று புகழாரம் சூட்டி கொண்டிருக்கின்றார் ஒரு RSS வாதி. ஆனா வந்து திராவிட கழகத்தினுடைய வீரமணி அவர்கள் எந்த விதமான கேள்வியும் கேட்பது கிடையாது, ஒரு போராட்டம் செய்வது கிடையாது, அட்லீஸ்ட் சிறு கண்டனத்தை கூட பதிவு செய்வது கிடையாது. இப்ப நான் என்ன கேட்கிறேங்க, மதுரை மாவட்டத்துல பசுமன் பாண்டி என்று சொல்லப்படுகின்ற அன்னை வந்திருக்கிறார். அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பசுமன் பாண்டி அவர்கள், அவர் ஆளுநர் அவர்களுக்கு எதிராக பேசி சமீபத்துல சிறைக்கு போனாரு. யாரு? பசுமன் பாண்டி அவர்கள். நாங்கெல்லாம் போய் ரிசீவ் பண்ணி வெளியே வந்து கூட்டிட்டு வந்தோம். அப்ப நீங்க உங்கள் பசுமன் பாண்டியன் அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபராக இல்லாமல் போய்விட்டார். ஆனா கருணாஸ் அவர்கள் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபராக இருந்து விட்டார். அப்போ வந்து இங்க என்ன முதன்மைப்படுகின்றது? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன முதன்மைப்படுகின்றது என்றால், இங்க கருத்தியல் முதன்மைப்படவில்லை. சாதியை தூக்கி பிடிக்கிறியா, வா உனக்கு நான் ஒரு சீட்டு தரேன். சாதியை தூக்கி பிடிக்கிறியா, வா உனக்கு வந்து நான் வந்து என் சின்னத்திலே போட்டி போட விடுறேன், ஒரு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு போட்டி போட விடுறேன், வா நீ உள்ளவா நீ RSS சிந்தனையை வந்து பரப்பு. அப்ப இதெல்லாம் வந்து வீரமணி அவர்கள் வந்து கண்டித்திருக்க வேண்டாமா?
கேள்விகள் கேட்டிருக்க வேண்டாமா? ஏங்க RSS மைத்ரேயன் என்ன பண்றாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியில இணைச்சுக்கிறாங்க. கொஞ்ச நாளாவே வந்து வெறும் காவி ட்ரெஸ் மட்டும் தான் போட்டு திஞ்சாரு, காவி வேட்டியை மட்டும் தான் கட்டி திஞ்சாரு. யாரு? OPS. ஆனா OPS தன்னுடைய கட்சியிலும் சேர்ந்துக்கிறாங்க. யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். வேத மந்திரங்கள் முழங்க, எப்படி வேத மந்திரங்கள் முழங்க ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு ஒரு மேடையில திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் மரியாதைன்னு சொல்லி மரியாதை செலுத்துறாங்க. திராவிடம்னாலே ஒவ்வாதுங்க எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன SV சேகர் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவருக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து கொடுக்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்நாள் சாதனையாளர். அது மட்டும் கிடையாது, அவருடைய அப்பா இருக்காரு தெரியுமா, வெங்கடராமன். வெங்கடராமன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பேரை சென்னையில ஒரு தெருவுக்கு வந்து வெங்கடராமன் தெரு அப்படின்ற மாதிரி வந்து பெருமையா வந்து சூட்டிக்கிறாங்க. யாரு? திமுக. தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஒரு அரசாங்கமே சாதி பெயரை ஒரு ஒரு திட்டத்துக்கு வந்து நிறுவனாங்க அப்படின்னா அது நாயுடு என்று சொல்லப்படுகின்ற சாதிக்கு மட்டும்தான். ஒரு அரசாங்கமே சாதி பெயரை ஊக்குவிக்கிறாங்க. இத்தனைக்கும் பெரியாரியத்தை தூக்கி பிடிக்கின்ற ஒரு கட்சி, சாதி ஒழிப்பை பேசுகின்ற ஒரு கட்சி என்று கூறிக்கொள்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பாலத்துக்கு GD நாயுடு அப்படின்ற மாதிரி ஒரு அரசாணையே வெளியிடுறாங்க. அவ தந்தை பெரியாருடைய சாதி ஒழிப்பு என்பது இங்க இருக்க நாயுடு சமுதாயத்தின் மட்டும் சாதி ஒழிப்பு வந்து இதா விதிவிலக்கா? இது பெரியாரியமா? அப்ப இதனை நோக்கி இன்னைக்கு வீரமணி அவர்கள் எத்தனை கேள்விகள் வந்து கேட்டிருக்காரு. போர்க்குடி தூக்கி இருக்க வேண்டாமா? திமுக கண்டித்திருக்க வேண்டாமா? அப்ப வீரமணி அவர்கள் வந்து இது போன்று விடயங்கள் செய்வது, இது போன்று மௌனம் காப்பது என்பது அவர் வந்து தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை உண்மையாவே அவர் கடைபிடிக்கின்றாரா என்று கேள்விக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். உள்ளபடியே எதிர்காலத்துல வந்து இளைஞர்கள் மத்தியில பெரியாரிய சிந்தனைகள் நீர்த்து போச்சு அப்படின்னா அதற்கு முதற் காரணம் யார் என்றால் அது வீரமணியாகத்தான் இருக்க முடியும். தந்தை பெரியார் எதற்காக இயக்க அரசியல தொடர்ந்தாரு? அவர் செல்வாக்கு இல்லையா? அவர் ஏன் தேர்தல் அரசியல் களத்துக்குள்ள வரல? ஏன்னா எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, நான் ஒரு எதிர்கட்சியாக நின்று அந்த கட்சியை நெறிப்படுத்துவதன் மூலமாக வலுப்படுத்த வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் தந்தை பெரியார்கள் இயக்க அரசியலாவே தொடர்ந்தார். ஆனா இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு இருக்க தீகா, இன்னைக்கு இருக்க வீரமணி போன்ற ஆட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா முழுக்க திமுகவை சொம்படிக்கிறது, முழுக்க திமுகவை முட்டு கொடுத்து முட்டி தூக்குறது, முழுக்க திமுகவுடைய கொத்தடிமை மாதிரி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொத்தடிமை மாதிரி உள்ளபடியே வேதனை நான் பதிவு பண்றேன். நான் மறுபடியும் சொல்றேன், எதிர்காலத்துல ஒருவேளை பெரியாரிய சிந்தனைகள் இந்த இளைஞர்கள் மத்தியில நீர்த்து போகுமாயின் அதற்கு முதற் காரணம் யார் என்றால் அது வீரமணி அவர்கள். இதர பின்ன பெரியாரிஸ்டுகள் அவங்க கண்டிப்பா கண்டிச்சிருக்க வேண்டும், போர்க்குடி தூக்கி இருக்க வேண்டும். ஆனால் யாரும் போர்க்குடி தூக்கவில்லை என்ற ஒரு வேதனை பதிவு செய்து கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சியில் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.